வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் Node.jsல ரெக்யூர் ஃபங்க்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Node.jsல ஒரு 3 டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து Node.jsல உள்ள கோர் மாடல்ஸ், இது அதாவது இன்பில்ட் Node.js மாடல். அடுத்தது வந்து டெவலப்பர் மாடல், அதாவது யூசர் கிரியேட் பண்ணக்கூடிய மாடல் அல்லது ஒரு ஃபைல்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் பார்ட்டி மாடல், NPM ஆர் யானோட பேக்கேஜஸ், அது வந்து தேர்ட் பார்ட்டி மாடல். ஸோ இந்த மாடல்லாம் வந்து லோட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெக்யூர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இந்த ரெக்யூர் ஃபங்க்ஷன் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணுது. ஓகேவா? அது என்னென்னா ரிசால்விங் அண்ட் லோடிங், ராப்பிங், எக்ஸிக்யூஷன், ரிட்டர்னிங் எக்ஸ்போர்ட்ஸ், கேஷிங். இந்த 5 ஒர்க்கை வந்து இந்த ரிட்டர்னிங் இந்த ரெக்யூர் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேவா? இந்த தியரியை நான் என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை ரீட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். இப்போ நம்ம வந்து இங்கே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போது ஒரு கோர் மாடியில் நான் வந்து லோக்கல் வேரியபிள் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக இந்த இடத்துல எஃப்எஸ்னு கொடுத்தாலும் ரைட்டு தான். பட் Node.jsோட கோர் மாடலில் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு கோர் மாடலில் நம்ம வந்து இங்கே வந்து கன்சோல் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து டெவலப்பர் மாடலில் sum.js அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை நான் இங்கே வந்து கால் பண்ணுறேன். எப்போ வந்து ஒரு டாட் ஸ்லாஷ் இல்லை டபுள் டாட் ஸ்லாஷாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு டெவலப்பர் மாடலாக இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து மூணாவது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாடலில் நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுவோம். node script.js. ஓகே. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 2 கன்சோல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. கோர் மாடல் எஃப்எஸ் ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து டெவலப்பர் மாடல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்து மூணாவதாக கொடுத்த கன்சோலில் வந்து ஆக்சியஸ்ங்கிற ஒரு மாடலை வந்து அதால் கண்டுபிடிக்க முடியல. கெனாட் ஃபைண்ட் மாடல் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? கெனாட் ஃபைண்ட் மாடல் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த ரெக்யூர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்க்கும், லோக்கலாக இருக்கா இல்லை அது வந்து Node.jsோட கோர் மாடலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இல்லை இங்கே ஒரு நோட் மாடல்ஸ், இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு நோட் மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும், package.json, package.log.json இதெல்லாம் இருக்கும். இதுக்கு இந்த நோட் மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும். இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாடல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும். இப்போ அதுக்குள்ளே இல்லை அப்படின்னா cannot find அப்படின்னு வரும். இப்போ நமக்கு ஆக்சியஸ் வந்து நமக்கு லோக்கலாகவும் இல்லை, அது வந்து ஒரு கோர் மாடலும் கிடையாது, அதனால் அதுக்கு ரிசல்ட் வரல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம NPM வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். சரி, NPM யூஸ் பண்ணி ஆக்சியோஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். NPM i axios. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். node script.js. ஓகே, இப்போ எந்த எரரும் இல்லை. இந்த 3 கன்சோலும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து Node.jsோட கோர் மாடல், ரெண்டாவது வந்து ஒரு டெவலப்பர் மாடல். நம்ம Node.jsல எழுதுகிற ஒவ்வொரு ஃபைலையும் வந்து மாடல்னு தான் சொல்லுவோம். இப்போ இங்கே இந்த sum.jsல
மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ்னு மட்டும் கொடுத்துருக்கேன்னா இப்போ அதில் வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஈவன் நம்ம இங்கே இது கொடுக்கலனாலும் இது வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்டை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு எம்டி ஃபைலை கால் பண்ணும்போது அதோட அவுட்புட்டு என்ன வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு ஃபுல்லாக ப்ரோக்ராம் எழுதி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் படிக்கிறத விட ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அட் சேம் டைம் வந்து இந்த இடத்துல எந்த வேல்யூமே கொடுக்காமல் இருந்தால் என்ன நடக்குது, இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ஒரு எம்டி ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. நான் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பற்றி நான் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை டைம் இருந்தால் பாருங்கள். இப்போது இந்த நோட் மாடியூல்ஸோட ஃபோல்டரை வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம், இல்லை இதை வந்து ரீநேம் பண்ணிடுவோம். ஓகேவா? ரீநேம் பண்ணிடுவோம், ஒரு எஸ்ஸை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து எகெயின் நம்ம வந்து நம்ம ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போது cannot find module Axios. இப்போ நான் முன்னால் சொன்ன மாதிரி இந்த ரெக்யூர் ஃபங்க்ஷனை வந்து அந்த ரெக்யூருங்கிற ஃபங்க்ஷனும் பல இடத்துல அதை வந்து தேடி பார்க்குது, கிடைக்கல. லோக்கலாகவும் கிடைக்கல, கோராகவும் இல்லை, நோட் மாடியூல்ஸுங்கிற ஃபோல்டரும் இங்கே இல்லை. ஏன்னா நம்ம அதில் ஒரு எஸ்ஸை ஆட் பண்ணிட்டோம், அந்த ஃபோல்டரும் இல்லை. அதனால் வந்து இப்போ இது வந்து எரர் காமிக்குது. ஸோ திரும்ப அதை பழையபடி நம்ம அந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா ரன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து இன்னொரு மேஜிக் நம்ம ஒன்று பண்ணுவோம், என்ன அப்படின்னா இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரை தூக்கி டெஸ்க்டாப்பில் போடுவோம். ஸோ அப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நோட் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ அதை மூவ் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல நோட் மாடியூல்ஸே கிடையாது, ஃபோல்டரே கிடையாது. இப்போ ரன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுவோம். நோடு script.js ரன் ஆகுது, எந்த எரரும் இல்லை. ஸோ எப்படி இது ரன் ஆகுது அப்படின்னா, Node.jsல ஒவ்வொரு ஃபைலும் வந்து லோட் ஆகும்போது ஒரு மாடியூல் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். எப்படி நம்ம ப்ரௌசரில் ஒரு ஃபைலை ரன் பண்ணும்போது அதில் வந்து லோக்கல் குளோபல் வேரியபிள்லாம் ஜென்ரேட் ஆகுதோ, அதே மாதிரி Node.jsலையும் வந்து ஒரு வேரியபிள், அந்த லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள்லாம் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நான் console.log உள்ள மாடியூலுங்கிற ஒரு வேல்யூ, ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம அந்த டீபக்கர் டூலை யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ மாடியூலுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், மாடியூலுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே பாத்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 5 லொக்கேஷன் இருக்கும். C:node modules, யூசர் நோட் மாடியூல்ஸ், டெல், இந்த மாதிரி 5 லொக்கேஷன் இருக்கும். இந்த 5 லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் நோட் மாடியூல்ஸ் இருந்தாலும் இந்த ரெக்யூர் ஃபங்க்ஷன் அதை தேடி கண்டுபிடிச்சி ரன் பண்ணோம். நம்மளோட லோக்கலில் மட்டும் செக் பண்ணாது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு லோக்கலில் உள்ளது, இதுதான் நம்மளோட ஃபைல் லொக்கேஷன். அதுக்கு அடுத்து முன்னால் உள்ள லொக்கேஷன், அதுக்குள்ள லொக்கேஷன். C1 C டிரைவில் கொண்டு போய் நம்ம இந்த நோட் மாடியூல்ஸை வச்சாலும் இது தேடி கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணோம். இதுதான் வந்து இந்த ரெக்யூர் ஃபங்க்ஷனோட பவர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள். இந்த டீபக்கர் டூலை VS கோடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒவ்வொரு டைமும் ரன் ஆகும்போது ஒரு
மாடியூல் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருக்குது, தேர்ட் பார்ட்டி மாடியூலில் இருக்குது நம்ம. ஸோ இங்கே ஒரு அதோட சில்ட்ரன், அதோட மாடியூல்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ரீட்மிங்கிற இந்த நோட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னால் சொன்ன மாதிரி இந்த ரெக்கவர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணுது. ரிசால்விங் அண்ட் லோடிங்கிறதப்போ இந்த ஃபைலை வந்து லோட் பண்ணி கொண்டு வருது. அட் சேம் டைம் வந்து நோட் மாடல்ஸ், லோக்கல் லொக்கேஷன், இது எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி பார்க்குது. ஓகேவா? ராப்பிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அடுத்து எக்ஸிக்யூஷன், ரிட்டர்னிங் எக்ஸ்போர்ட்ஸ். ரிட்டர்னிங் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மாடல் டாட் எக்ஸ்போர்ட்ஸோட அவுட்புட்டு. கேஷிங்குங்கிறது ஒரு தடவை அதை ரன் பண்ணுச்சுன்னா அதே திரும்ப வந்து காப்பியை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.